தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளை பற்றி ஒரு பாடலாய் பாடுவோம். இந்த பாடல் 1950ஆம் ஆண்டிலே நமக்கு கொடுத்த அருமையான பாடல். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரமபிதாவானவர் அருளி செய்த 10 கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் பரமபிதாவின் கிருபையால் உங்கள் இதய வாசலுக்கு மிக பணிவன்புடன் அனுப்புகிறேன். உயர்வான பரமபிதா கிருபையாலே உருவான கற்பனையின் மகிமையாலே அறிவுடைய மனிதகுலம் இனிது வாழ அளந்து சொன்ன பொன்மொழிகள் கேட்கவாரே. பாவிகளுக்காக பாடுபட்ட பரமபிதாவின் கட்டளை 10 பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்திடும் ஞான முத்து, பெரும் மனித வாழ்க்கையின் சொத்து. முதற் கட்டளை, என்னை என்று உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல்வழி சொன்னார். மனித இன பலி ஒன்றே, இறைவனும் ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயினும் யாதொரு விக்கிரகத்தை ஆனாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை என்னும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விளக்கிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் ஆழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னார். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே விளங்காது இருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலர் உண்டு. இது தெரிந்து நடக்காமல் தேவநாமத்தை ஜெபிப்பதினால் என்ன பலன் உண்டு? சிந்தனை செய்திடு இன்று, இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வுகள் மறுநாள் வேளையிலே மனக்களிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவனை வழிபடும் ஞாயிற்றுக்கிழமையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே, நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். ஐந்தாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உண்மையில் அன்னை தந்தையை சொந்த கண்போல் காப்பது அறிவுடைமை, மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறறிவு உள்ளவர்க்கு மன ஆத்திரமே பொல்லாது. தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது. எளிதொழிலாம் கொலை தொழிலை செய்வதினாலே வாழ்வில் இனிப்பும் கசப்பும் இரண்டும் இன்றி போகும் தன்னாலே. இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது பார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று பார்க்கம் சொன்னான், ஞான மார்க்கம் சொன்னான். ஏழாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
விபச்சாரம் பெருங்குற்றம் பறக்கக்கூடாது, கற்பை விலையாகும் பொருளாக நினைக்கக்கூடாது, தவறான வழியில் அன்பன் நடக்கக்கூடாது, கால சந்த கட பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னான். ஞான மார்க்கம் சொன்னான். 8வது கட்டளை, களவு செய்யாது இருப்பாயாக. அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது, அந்த கவலை தீர உழைத்து வாழ மறக்கக்கூடாது. கொடிய களவு தொழிலை செய்து வாழ நினைக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன பொன்மொழியை மறக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னான். ஞான மார்க்கம் சொன்னான். 9ஆம் கட்டளை, பிறருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனச்சாட்சி ஒரு பக்கம் இருந்திடும்போது அதற்கு மாறாக பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. தனி இருக்க காய்க்க வரும் பழக்கம் கூடாது. பிறர்க்கு கவலையாகும் சோர்வழியில் நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னான். ஞான மார்க்கம் சொன்னான். 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே. மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மண்ணாசையினாலே, பெண்ணாசையினாலே, உன்னாசையினாலே. பேசும் மனிதன் வாழ நீதி கூறும் 10 கட்டளை, இது மாசில்லாத பரமபிதா கூறும் கட்டளை. இதுவே 10 கட்டளை, இதுவே 10 கட்டளை. ஆம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் சொன்ன இந்த 10 கட்டளைகளின்படி நாம் நடப்போம். தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம்.